நற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத் தனத்திற்கு இனியபிரான் இக்கு முல்லையுடன் பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேளும் பட விழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திர லோக சிகாமணியே. நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத் தனத்திற்கு இனியபிரான் இக்கு முல்லையுடன் பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேளும் பட விழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திர லோக சிகாமணியே. முதிராத பசுமையான கதிர்களை உடைய சிவந்த திணைப்புனத்தில் காவல் புரிகின்ற நீல நிறமான வள்ளியம்மையாரின் எப்பொழுதும் முற்றாத கொங்கைக்கு இனிமையான தலைவராக விளங்குபவர் திருமுருகப்பெருமான். கரும்பால் ஆகிய வில், முல்லை மலராகிய அம்புக்கூடு ஆகியவற்றோடு மன்மதன் வெந்து சாம்பலாகும்படி தம் நெற்றிக்கண்ணினால் அளித்தவராகிய சிவபெருமானின் இனிமையான திருமைந்தரான திருமுருகப்பெருமான் தேவேந்திர லோகத்துக்கு முடிபோன்றவர் ஆவார். ஜெய சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய. வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. குருவே பரமன் கொழுந்தே பணிந்தேன் குவலயம் போற்றும் கணநாதா வருவாய் நினைவில் வந்தனை ஆழ்வாள் வடிவேலவனின் சோதரனே. விநாயகர் சப்தகம். கந்தர் அலங்காரத்திலே 58வது பாடலை இன்று அனுபவிக்க இருக்கிறோம். நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாதனத்தில் இனியபிரான் இக்கு முல்லையுடன் பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேடம் பட விழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திர லோக சிகாமணியே. வரிசையா கந்தர் அலங்காரத்துல அலங்காரம்னு சொன்னா வரிசையா அடுக்கடுக்கா ஒரே விஷயத்தை அடுக்கடுக்கா போட்டுன்னு வந்தா அது அலங்காரமா இருக்கும். முருகா 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 சொல்லிட்டு இருந்தா அது ஒரு அலங்காரம். முருகா சண்முகா கடம்பா குமரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது ஒரு அலங்காரம். அந்த வரிசையை மறுபடியும் சொல்றது ஒரு அலங்காரம். அந்த மாதிரி ஒரே ஒரு மணியை, ஒரு முத்து மணியை வரிசையா, ஒரு கோடு மணியை வரிசையா ஒரு ஆரமா வைக்கிறது, மறுபடியும் அடுத்த ஆரமா சிவத்த மணியை வைக்கிறது. இப்படி பண்றதுக்கு அலங்காரம்னு பேரு. இந்த கந்தர் அலங்காரம்னு சொன்ன காரணமே முருகனுடைய பெயர்களை எல்லாம் பல விதமா சொல்லி, அவனுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி, அவனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய காரணத்தை சொல்லி தர்மத்தை எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய கதைகள் எல்லாம் இங்க போடுறார் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல. அதனால இந்த நடுப்பகுதியா வருகின்ற 54வது பாடலிருந்து 55, 56, 57 இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு ஒரு ரகசியமா முருகனுடைய பெயரை வரிசையா வச்சுங்கிற அருணகிரிநாதர். 50வது பாடல்ல இருந்து பார்க்கும்போது கதிர்வேல் எறிந்தோன் தனிமையில் ஏறும் ராவுத்தன் வேல் வாங்கினான் குமரகுக குணத்துங்கன் குமரன் ராமன் மருகன் ஓங்கார வடிவாய் உள்ளவன் குன்றே எறிந்தோன் சண்முகன் நீலவள்ளிக்கு இனியவன் சிவபெருமானுக்கு இனியவன் தேவேந்திர லோக சிகாமணி என்றெல்லாம் இந்த பாட்டிலே அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போட்டுகின்றார். முருகனை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியல, பாடுறார். பாடினா தான் மட்டும் பாடினா போறாது, எல்லாரும் சேர்ந்து முருகனுடைய கவியை பாடுங்கள், அவன் கவி அல்லாத வேற கவியை நம்ம பாட வேண்டாம்னு சொல்லி அடித்து சொன்னார் போன பாடல்ல. அதுக்கப்புறம் சண்முகவா என்று சாற்றி ஏழைக்கு இறங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிகழ்ச்சி ஈகை செயலை சொன்னார். இந்த பாடல்ல பூர்ணமாக முருகனுடைய 3 பெயரை மட்டும் விஸ்தாரம் பண்ணி பேசுகின்றார்கள். இதுல என்னன்னா, வள்ளியினுடைய கணவன் என்பது முதல்ல, 2வது மன்மதனை எரித்த சிவபெருமானுக்கு இனியவன், 3வது தேவேந்திர லோக சிகாமணி. இதுதான் இந்த பாட்டுல இருக்கிற ரகசியம். இந்த சிகாமணி சொன்னா சிகைக்கு அலங்காரமா வைக்கக்கூடிய மணி. அது இந்த நடுவுல இந்த பாடல் வருகின்றதுனால ஒரு சிகாமணியாக, ஒரு கிரீடத்திலே நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சிகாமணியாக அமைந்தது இந்த பாடல். இதுல என்ன அருணகிரிநாதர் ஒரு விஷயத்தை என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னாக்கா, நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி. கவிதை எழுதும் போது எதுகை மானை இதெல்லாம் பார்த்தா மட்டும் போதாது.
அதுல இருக்கிற அர்த்தங்கள் ரொம்ப கரெக்டா இருக்கணும். இவ எதுக்காக திணை புணத்தை காக்க வள்ளி சென்றாள்னு சொன்னா, அங்க செங்கதிர்கள் திணையெல்லாம் இருந்தது. அந்த புணத்துல ஒரு மாடத்தை அமைத்து வள்ளி எங்க காத்துட்டா. அவ கன்னிகா மாடத்துல இருந்தா. கன்னியா இருக்கிறவங்களை கன்னிகா மாடத்துக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி அங்க போய் தோட்டத்துல இருக்க சொல்லிவிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த குருவிகள் இதெல்லாம் இந்த திணையெல்லாம் சாப்பிடாம, கிளிகள் எல்லாம் சாப்பிடாம காப்பாற்றுவாங்க. அவங்க காப்பாத்துறதுக்காக, அந்த திணையை காப்பாத்துறதுக்காக நெற்றா பசு செவ்வேலர் காக்கின்ற நீலவள்ளி, அந்த வள்ளியானவள் அங்க போய் இருக்கா. அந்த நெற்றா பசுங்கது அப்படின்னு சொன்னா முற்றி போகாத, இன்னும் முதிராத, இன்னும் பக்குவமாகாத பசுங்கதிர், பசுமையான கதிர்னா பச்சையா இருக்கக்கூடியது. இந்த ஒரு பாடல எத்தனை வண்ணம் பேசியிருக்கிறார் பாருங்க. நெற்றா பசுங்கதிர் பச்சையா இருக்கிறது. செவ்வேனல் காக்கின்ற, செவ்வையான செம்மையா இருக்கக்கூடிய ஏனல்னா பழுத்த முதிர்ந்த ஏனல் பதி. ஏனல்னா அந்த அவ காக்கின்ற அந்த புனம். செவ்வேனல் காக்கின்ற, சிவப்பா இருக்கக்கூடிய செவ்வேனல் காக்கின்ற நீலவள்ளி, சியாமலாக இருக்கக்கூடிய கருப்பா இருக்கக்கூடிய நீலவள்ளி. இப்ப கண்ணன் கருப்பா தான் இருக்கான், நீலக்கண்ணன் சொல்றது இல்லையா, அது மாதிரி கருப்பா இருக்கக்கூடிய ஒரு நிறம் கருப்பா இருக்கக்கூடிய நீலவள்ளி. அவ வேட்டுவர் குலத்திய என்னால கருப்பா இருக்கா அந்த நீலவள்ளி. அதை அறுபதினால நிறைய பாடல்கள் இந்த வள்ளி முருகப்பெருமான் ஆசைப்படுறதும் அவ காதலையும் அவ இந்த திணைப்புணத்துல காத்திருக்கிறதையும் எடுத்து பேசுற. இந்த திணைப்புணத்தை காத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லும் போது, தனி கருப்புவில் கொண்டு வீழ்த்த சரங்களாலே மன்மதன் அவளை காமபானம் போட்டு அவள் காதலை ஏற்படுகிறார். விரக தாபத்தினாலே முருகனை அடைய வேண்டும் என்ற விரகத்தினாலே தலைவன் தலைவி பாவனையிலே பக்தியை செய்கின்றாள் வள்ளி நாயகி. தனி கருப்பு வீழ்கொண்டு வீழ்ந்த சரங்களாலே தகை தொருத்தியை போய் திங்கு யாக்கை சழங்கலாமோ. திணைப்புணத்தினை பண்டு காத்த மடந்தை கேழ்வா, திணைப்புணத்தினை பண்டு காத்த மடந்தை கேழ்வா திருத்தணிப்பதி குன்றின் மேற்றிகள் கந்தவேரே அப்படிங்கிறாரு. அப்போ அந்த வள்ளியை சொல்லும் போது, பக்தன் கணப்பிரிய நித்த நடத்திரு அப்படிங்கிற ஒரு பாடல், திருச்செங்கோடு பாடல். அந்த பாட்டுல கத்திய தத்தை களைத்து விழ திரி கற்கவ நித்தறி திணைக்காவல், ஒரு கல்ல ஒரு துணியில கட்டி அதை ஒரு கயிறுல கட்டி கையில வச்சுட்டு இருப்பாங்க. சோன்னு ஆலோலம் கடிப்பாங்க. ஆலோலம் கடிக்கிறதுன்னு பேரு. அந்த வருகின்ற குருவி கிளி மேல எல்லாம் இதை போடுறேன்னு சொல்லி இதை சுத்துவா. இந்த சுத்தும் போது இந்த சத்தத்தை கட்டி கிளி குருவிகளை பறந்து போயிடும். திணைகள்லாம் காப்பாற்றும், பசும் திணையெல்லாம் காப்பாற்றும். அது முதிரத்துக்கு முன்னாடி இதுக்கு சாப்பிட்டுனா திணைகள் முதிர்ந்து நமக்கு கிடைக்காது. இந்த பசும் திணைன்னு சொன்னாருன்னா, இந்த திணை முதிரத்துக்கு முன்னாடியே காப்பாத்துறதுக்கு வள்ளி இருந்தா, முதிர்ந்தா எல்லாரும் அறுவடை செய்யறதுக்கு வள்ளியும் திருப்பி நம்பிராஜ கூட்டின்னு போயிடுவான். இவன் தனியே இருக்க முடியாது. இவங்க காட்டுல தனியார் திணைப்புறத்தை காத்து கொண்டு இருக்கும் போது இதுவும் பசுமையா என்பதனாலே பசுங்கதிர் நெற்றா பசுங்கதிர், முதிர்ந்து போகாத பசுங்கதிரை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற செவ்வேலல் காக்கின்ற நீலவள்ளி சொன்ன. கத்திய தத்தை களைத்து விழத்திரி கற்கவன் இட்டதி திணை காவல், திணையை காத்து கொண்டிருந்தால் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த 12 தோளா. அந்த வள்ளியினுடைய கழுத்தை கட்டி அணைத்தான் 12 தோள்களில். அப்படி வள்ளி நாயகன் வள்ளியின் இடத்துல காதல் கொண்டால் ஆத்மாவானது பரமாத்மாவுடன் காதல் கொள்கிறது. பரமாத்மாவும் ஆத்மாவை காதல் கொண்டு தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறது. இந்த விஷயம் வள்ளி முருகன் ஒரு ஆண் பெண் என்ற நினைவு இல்லாமல் ஆத்மா பரமாத்மா என்ற நிலையில் பார்த்தால் பரிபூர்ண நிலை. இங்க ஜீவன் சேருகின்றது சிற்றின்பம், இறைவனோடு சேருகின்றது பேரின்பம். அந்த பேரின்ப நிகழ்ச்சியை தான் இங்க அருணகிரிநாதர் எடுத்து காட்டுகின்றார். நெற்றா பசும்பதில் சொல்லும் போது முதிராத பசிய கதிர்கள், பசுமையான கதிர்களை உடைய சொல்லும் போது செம்மை வாய்ந்த திணைக்கொள்ளை காக்கின்றத நம்ம காக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளியானவள் அந்த திணைப்பணத்தை காத்து கொண்டிருக்கிறார். நீலவள்ளி சியாமல் நிறத்தை கருத்த நிறத்தை உள்ளவள், முற்றாத இளமை வாய்ந்த முற்றி போகாத கொங்கையுடையவள், இளமை வாய்ந்த கொங்கையுடையவள். இக்கு என்றால் கரும்பு, அந்த கொங்கைக்கு இனிவனாகிய முருகப்பெருமான் குமரன். இக்கு என்பது கரும்பு, முல்லை என்றால் மலரம்பு, பற்று ஆசை கொண்டு ஆக்கை உடம்பு வெந்து தீயில் பொறிந்து விழாமல் தீவில் பொறிந்து எரிந்து விழுகின்ற சங்கிராமவேள் மன்மதன் பட எரிந்து விழுந்து விட விழியால் வெற்றிக்கண்ணால் செற்றார் சினந்தார் கோபப்பட்டார் சிவபெருமான். இனியவன் அந்த சிவனுக்கு இனியவன் ஆகிய முருகன்
தேவேந்திர லோக சிகாமணி, அமராவதி பட்டணத்துக்கு சிகை அலங்கரமாக இருக்கக்கூடியவன் என்பது இந்த வார்த்தைகளுக்கு பொருள். முருகப்பெருமான் கருணை வடிவமும் அன்பும் பெருமையும் பேசக்கூடிய இந்த பாடல். இந்த பாடல பசுமை மிகு கதிர்கள் வாய்ந்த செம்மையாகி சிவந்த ஏனற்பணத்தை காக்கின்ற கருத்த நிலத்து வள்ளியை பொங்கை விரும்பும் குமரன். பசுமையா பச்சையா இருந்தது சிவப்பான ஏனல் காக்கின்ற கருப்பா இருக்கக்கூடிய வள்ளி குமரன். அழகில் சிறந்தவன், கரும்புவில் ஏந்திய பஞ்சபானமாகிய பஞ்சமானம்னு 5 பானத்தை வச்சுட்டு இருக்கான் மன்மதன் கையிலே கரும்புவில். இந்த கரும்பை வச்சுட்டு என்ன பண்றான், இந்த அன்பை விட்டான்னா அது மன்மதன் பானம் பட்டா காமம் ஏற்படும். காமத்தை சங்கிராம வேள்னு சொல்லுவாங்க. இந்த சங்கிராம வேள் என்னன்னா காம போர் புரியக்கூடியவன் சங்கிராம வேள்னு பேரு. மன்மதனுக்கு கருவேள்னு பேரு, முருகனுக்கு செவ்வேள்னு பேரு. இந்த 2 பேரும் சிவபெருமானோட ஒரு கதை நடந்தது. சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் புரிந்து கொண்டால்தான் கந்த பெருமானுடைய அவதாரம் ஏற்படும். கந்த பெருமான் அவதாரம் இல்லாமல் அங்கே சூரபத்மாதிகள் அழிவு ஏற்படாது. சிவனுடைய அம்சம் வேண்டும் என்பதற்காக கந்த புராண கதையிலே இது ஏற்படுகிறது. மகாவிஷ்ணுவானவர் தன் பிள்ளையாகிய மன்மதனை சென்று சிவபெருமானை காமத்திலே போடுவதற்காக சங்கிராம வேளாக இருந்து காம போரை நடத்தி அந்த அம்பை சிவபெருமான் மேலே ஏவ செய்தார். அந்த மன்மதன் ரதியோடு வந்து மன்மதனுக்கு கிளிவாகனம் மீன் கொடி, அந்த மீன் கொடியோட மன்மதன் அங்க வந்தான். மன்மதனுக்கு அனங்கன், நிதர்சன், நீலன், நீலக்கரியவன் மகன் மன்மதன், காமதேவன், காமவேல், கருவேல், சங்கிராமவேல், மதன், கரும்பு வில்லோன், மீனக்கொடியோன், ரதிகேழ்வன், காமன், காமதேவ், மன்மதன், இப்படியேதான் அவனுக்கு நிறைய பெயர்கள் மன்மதன் கொண்டு. காமத்தை ஏவக்கூடியவன். அவன் வந்து சிவபெருமான் மேல மலரம்பு வீசினா சுவாமி என்ன பண்ணார், கண்ணை திறந்தார், நெற்றி கண்ணை திறந்து சாம்பலாக்கினார். ஒரு படி சாம்பலும் வராதுக்கான மாயோடம்பே போன பாடல பார்த்தோம். அப்படி சாம்பல் ஆனது உடம்பெல்லாம் போச்சுட்டார் சிவபெருமான். அந்த மன்மதனை எரிச்ச கண்ணாலே முருகனை பிறப்பித்தார். பின்னாலே இந்த கண்ணாலே எரிச்ச மன்மதனை பின்னாலே முருகப்பெருமானை பிறப்பித்தான் 6 குழந்தைகளாக. அந்த ஒரு கண்ணுல வந்த மன்மதனே இவ்வளவு அழகுன்னு சுவாமி மேல போச்சுட்டாருன்னா அந்த சிவபெருமானுடைய 6 கண்ணுல இருந்து வந்த ஆறுமுக பெருமான் எவ்வளவு அழகா இருப்பான். அழகுக்கு ஈக்குவல் வைக்க முடியாது. மன்மதன் தான் கோடி மன்மதன் சேர்ந்தாலும் முருகனுடைய அழகுக்கு நிகராகாது என்பதனால மன்மதனை எடுத்து பேசுகிறார். அந்த மன்மதனை எரித்த சிவபெருமான் முருகப்பெருமானிடத்திலே அன்பு கொண்டவனாக அந்த மன்மத வேலை அழிக்கிறான் என்கிற நிகழ்ச்சியை சொல்ற. அருகு, மா, முல்லை, ஆம்பல், அசோகம், பெருகு, குவளை இவை 5 கருவேல் தொடுக்கும் கணை என்றனே. கருவேல்னா மன்மதன். அவன் தொடுக்கின்ற மலர்கள் என்னன்னா அருகு, மா, முல்லை, ஆம்பல், அசோகம், பெருகு, குவளை. இந்த 5 மலர்களை தான் அவன் யூஸ் பண்றான். அந்த 5 மலர்கள் நடுவா இருக்கக்கூடிய மலர் முல்லை மலர். அதனால இக்கு முல்லையுடன் பேசுறாரு அந்த பாடல்ல. இக்குனா கரும்புவில், முல்லையுடன் பற்ற ஆக்கையும் வந்து அவனுடைய உடல் வெந்து சங்கிராம வேளும் பட மன்மதன் கீழே விழியால் சிற்றாருக்கு இனியவன். விழியாலே நெற்றிக்கண்ணாக எரித்த சிவபெருமானுக்கு இனியவனாக முருகப்பெருமான். தேவேந்திர லோக சிகாமணி, தேவலோகத்துக்கு நீ சிகையாக இருக்கக்கூடியவன் என்று பேசுகின்ற அளவுல இந்த பாட்டலை மிக்க அழகாக அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறார். காதல் போர் புரிகின்ற செண்டாமவேலாகிய மன்மதனை விழியால் எதிர்த்த கடவுளுக்கு பிரியமானவன் தேவேந்திர லோக சிகாமணி ஆகிய முருகப்பெருமான். இங்கே வள்ளிக்கு வாய்த்த பிரான், சிவனுக்கு இனியவன், தேவலோக சிகாமணி என்று 3 வார்த்தைகளாக முருகப்பெருமானை அழகாக போற்றி இருக்கிறார் அருணகிரிநாதர். குறவர் கூட்டத்தில் வந்து கிழவனாய் புக்கு நின்று குருவி ஓட்டி திரிந்த குரமாவை குணமதாக சிறந்த வடிவு காட்டி பணிந்த குமரக்கோட்ட தமர்ந்த பெருமாளை அருணகிரிநாதர் குமரனா வந்த நிகழ்ச்சி குலர்த்திக்காக வேடுவனாக வந்த நிகழ்ச்சியை பேசுகின்றார்கள். பெரும் வைகுணத்தில் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனின்னு சொன்னார். அந்த வள்ளி நாயகத்திலே ஆசை ஆகையினாலே முருகப்பெருமான் வந்து வள்ளியை தன்னுடன் சேர்த்துக் கொண்டார். ஆத்மா பரமாத்மாவுடன் சேர்ந்தது என்கின்ற நிகழ்ச்சியெல்லாம் இந்த பாடலிலே கொடுத்திருக்கிறார். நெற்றா பசுங்கதிர் செவ்வேறல் காக்கின்ற நீலவள்ளி முற்றா தனத்துக்கு இனியவிரால் இக்கு முல்லையுடன் பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேளும் பட விழியால் செற்றார்க்கு இனியவன் தேவேந்திர லோக சிகாமணியே என்கின்ற பாடல்
மிக்க அழகாக எழுதியிருக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.